ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து 14வது நாள் நோன்பு. நான் இன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு தூங்கவே இல்லை. ஏன்னா பிசியில் கொஞ்சம் ஒரு சில வேலைகளை வந்துட்டு ஓஎஸ்லாம் அடிச்சுட்டு விண்டோஸ் 11லாம் போட்டுட்டு இப்போ தான் மணி ஆயிட்டு. அதோடு இப்போ தான் போகிறேன். எல்லா ஃபைலும் இது கொஞ்சம் பெரிய வேலையாகி போச்சு. நைட்டு லைவ் முடிக்கிறதுக்கே 12:30க்கு முடித்து இவ்வளோ நேரம் பிசியோடையே கிடந்து சங்காடி இருக்கேன். விண்டோஸ் 11 அடிக்கிறதுக்குள்ளே பட்ட பாடு படாத பாடாகி போச்சு. சரி, ரைட்டு மக்கள், நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வேண்டியதுதான். வாங்க, என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். தோசையா? அருமை. மணி ஆகிட்டு கடகடன்னு சுட்டுடலாமோ? சரி மக்களே, இன்னைக்கு தோசை தொட்டுக்க சாம்பார் அந்த இருக்கோ, அந்த சாம்பார். ஓகே மக்களே, தோசைக்கு சாம்பார். ஆனால் தோசைக்கு சட்னி வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சாம்பாரோட சட்னியும் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா. நிறைய வெள்ளைப்பூடு கிடக்கு சாம்பாரில். ஒரு கரண்டியில் இவ்வளோ வெள்ளைப்பூடு வந்துருக்கு. என்ன சித்தப்பா நியாயமா இது? என்னப்பா, தோசை கரெக்டான பதத்தில் இருக்குது. ரொம்ப பேப்பர் மாதிரியே இருக்கக்கூடாது, கல்லாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாதிரி இருக்குது, சாம்பார் மாதிரி இருக்குது. இது வந்து சோத்து வைக்கிற சாம்பார். இது தோசை இதுகளுக்குன்னே வைப்பாங்கள்ல சாம்பார், அதுக்கு தான் நல்லாயிருக்கும். இது பெருசாக இதுக்கு எடுக்காது. ஓகே இருக்கும், சாப்பிடலாம், ஆனால் பெருசாக எடுக்காது. நண்டு தான் இது. இதை பார்த்து நண்டு எடுக்கலையா? நண்டு எடுக்கல. சாம்பார் உங்கள் அனுமதி தானே ஊற்றுனேன், நீ எடுக்கலையா? நண்டு என்னன்னா யாரும் உடைச்சி கொடுத்தா திங்கலாம். நல்லா உடைக்கிறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். வாங்க, நண்டு நாங்கள் அப்பயே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து வீடியோ எடுக்கலை. அப்போ கடந்து சாப்பிட்டுட்டு ஓடிட்டேன். நண்டு உடைக்கிறது தான் எனக்கு, அதனாலேயே நண்டு திங்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். நண்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் அது யாராவது உடைச்சி கொடுத்தா எத்தனை நண்டுனாலும் உட்காந்து திண்டுக்கிட்டே இருக்கலாம். உடைக்கிற டாஸ்க்கு மட்டும் இதாக இருக்குன்னு தான் இருக்கு. பாருங்க, சதை, நண்டு சதை. இப்படி உடைச்சி இப்படி கையை உள்ள விட்டு இப்படி தின்னீங்கன்னா சதை வந்துடும். அப்படியே தின்னலாம், அருமையாக இருக்கும். சரி மக்களே, சாப்பிட்டு வரோம். டைம் ஆகிட்டு. இன்னும் நான் தூங்கவே இல்லை, சொன்னேன்ல நைட்டு ஃபுல்லாக தூங்கலாம். நைட்டு தொழுகு வேறு போகணும். தொழுகு முடிச்சுட்டு வந்து ஒரு தூக்கத்தை போட்டோன்னா 2 மணிக்கு தான் எந்திக்கணும். முட்டை, அந்த பையன் முட்டை தோசை திங்க. நான் தோசை தனியாக, முட்டை தனியாக. எனக்கு முட்டை தோசை பெருசாக பிடிக்காது. உங்களுக்கு முட்டை தோசை பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து முட்டை தனியாக நல்லாயிருக்கும். தோசை கூட போட்டால் அது என்னவோ எனக்கு செட்டே ஆகாத மாதிரி இருக்கும். சுத்தமாக பிடிக்காது எனக்கு. இப்போலாம் நான் தோசைன்னா நெய் தோசை தான் கேட்டிருப்பேன். எண்ணெய் தோசை சுட்டு கொடுங்க, சீனி வச்சுன்னு மச்சு ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க எனக்கு. அதுலேருந்து எனக்கு பயமே வந்து போச்சு. மச்சே, அன்னைக்கு நைட்டு அந்த கதை தெரியுமா? நைட்டு ஆசையாக வந்து ஆண்டில் இருக்கா தோசை வந்து லைவில் இருந்தேன். எனக்கு என்ன தோசை திங்கணுன்ட்டு ஒரு ஆசை வந்துட்டு, சரி 2 நெய் தோசை, இது ஒரு தோசை சுட்டு கொண்டாங்க. ஃபோன் அடித்து வேற என்னை உசுப்பேற்றி விட்டாங்க. நான் டயட்டில் வேறு இருந்தேன்னா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். டயட்டில் இருக்கும்போது வேணுமா அப்படின்ட்டு விருப்பத்தை கேட்டாங்க. நான் சரி கொண்டாங்க அப்படின்ட்டேன். 1 கேட்டேன், 2 வந்துட்டு. அதான் நெய் தோசைன்னா எப்படி இருக்கும், தோசையை ஊற்றி அதில் நெய் இப்படி அப்படி மலை சரல் மாதிரி ஊற்றி அப்படி கொண்டு வந்தால் அருமையாக இருக்கும். என்ன பண்ணிட்டாங்க, நெய்யில் தோசை மாவை லைட்டாக ஊற்றி கொண்டு வந்துட்டாங்க போல். அது ஒரு தோசை திண்டேன். 2வதுக்கு ஒரு மாதிரி தகட்டிட்டு லைவில் வந்து எனிமி வேறு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தானா, ஒரு வேகமாக ஏதோ இதில் சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு கறி குழம்பு வேறு திண்டு முடிச்சிட்டேன். திங்கும் போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் நான் பட்ட பாடு இருக்கே, அந்த வேதனை இருக்கே வேதனை. அடுத்த ஒரு நாள் ஃபுல்லாக ஃபுட் பாய்சன் ஆன கதையாக ஆகி போச்சு மக்களே. எனக்கு நான் பட்ட வேதனைனா பயங்கரமான வேதனை. அதான் இப்படி படுத்து என்னை யாராவது வீட்டு போங்கடா, அம்மா ஹாஸ்பிட்டல்லாம் போனாங்க. சரி, இதுக்கு என்னத்த ஹாஸ்பிட்டலில் போக, அப்படியே ஒரு நாள் செட் ஆயிரும் அப்படின்ட்டு அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்ச உடனே தான் சரியாச்சு. அதில் இருந்து இப்போ வரை ஆச்சு. நான் இன்னும் நெய் தோசை தொடரலை. மாதங்கள் ஆகிறது.
அதை பற்றிக்கல நெய் தோசை வேணுமா? வேண்டாம். அதே மாதிரி சம்பவம் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது? ஆனால் அதெல்லாம் லைஃப்பில் மறக்க முடியாத சம்பவம். ஆசைப்பட்டதை வெறுக்க வச்ச சம்பவம். எனக்கு டவுட்டாக இருக்குது, ஸ்லோ பாய்சன் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஓவராக பேசுகிறான். கழுத ஸ்லோ பாய்சன் வச்சு விடுன்னு வச்சு விட்டாங்க போல. சோத்தில் விஷத்தை வச்சு கூட தோசையில் வச்செல்லாம் கொடுக்க வேண்டாம். 2 நெய் தோசை சுடுங்க போதும். உங்கள் மச்சானுக்கு 2 நெய் தோசை சுட்டு கொடுப்பீங்களா மச்சி? உங்கள் பஞ்சாயத்தே வேண்டாம், கஞ்சி கொடுத்துட்டு இருக்க. 2 நெய் தோசை கொடுங்க. உங்கள் சங்காத்தமே வேண்டாம். எப்பா இல்லைன்னா நான் தோசை சாப்பிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த எண்ணெய் தோசை சாப்பிட்டா தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், அருமையாக இருக்கும். அந்த சீனி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆறாளியாக இருக்கும். அடடா சரி மக்களே, சாப்பிட்டு வரோம். ஓகே அப்படியே சரி ரைட்டாக 1 மடங்கு தண்ணி குடிச்சிக்கிறேன். கம்ம குடிக்க. சரி நீயும் குடி. நவைத்து சௌமகதீன் அன்னதாயி பர்லே ரமலான ஆதிசனத்தி இல்லாயி தாளா இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பர்லான நோன்பை அல்லாவுக்காக நோர்க்க நியத்து செய்கிறேன். அல்லாவுக்காக. சரி மக்களே, நியத்து வச்சாச்சு. இனி தொழுதுட்டு போய் தூங்க வேண்டியதான். பாய். நைட் ஃபுல்லாக காலையில் நல்லா தூக்கம் வரும். போய் படுத்துட்டு ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சோம்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். என்ன இதுன்னு பார்க்கலானே. டடா. நேற்று கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் சிக்கன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு தெரியுமா? அதை வந்து இப்போ வந்து சிக்கன் என்னன்னா சிக்கன் சீஸ் பால் பண்ணியிருக்காங்க. அது என்னது? மைதா புரோட்டீன். மைதா எக்கு எல்லாம் கொடுக்கலாம். எக்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இல்லை. மைதாவை போட்டாச்சு. மைதா பிரெட் க்ரம்ஸா? பிரெட்டை வந்து பிரித்து வச்சு மக்களே, இப்போ வந்து ஈவினிங் இஃப்தாருக்கு வந்து சாப்பாடுக்கு வந்து சிக்கன் சுக்கா மாதிரி பண்ண போகுது. சுக்கா தானே? பெப்பர் சுக்கா பண்ண போகுது. அதுக்கு தேவையான இதெல்லாம் வெட்டி வச்சாச்சு. பக்கத்தில் வந்து சோறு இப்போ தான் போட்டிருக்கீங்களா? சோறு போட்டிருக்காங்க. நாங்கள் சுக்கா எப்படி பண்ணுறாங்க பார்ப்போம். இது பொடி வெங்காயமா? சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கு. ரவுண்ட் ரவுண்டாக விட்டணும். அப்படின்னா வெங்காயம் கழுவி நீளமாட்டக்கூடாது. ரவுண்ட் ரவுண்டாக விட்டணும். இதை வெட்டி இருக்கலாம். இந்த மாதிரி கை கொண்டா கிண்டி விடணும். கை வேணும். கையால் பண்ணலாம்ல. கை கொண்டா கொண்டா. ஏன் தர முடிக்க? கொண்டா விடு. கிண்டு விடு. விடு. இந்த கையே மேலே மேலே போகுது. நீ தானே கையால் பண்ணலான்னு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா வதங்கிட்டா அப்படின்ட்டு. நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துட்டு, லைட் ப்ரௌன் வந்துருக்கு. ஆனால் வீடியோவில் கொஞ்சம் ஒயிட் கலரில் தெரியுது. ஆனால் லைட் ப்ரௌன் வந்துட்டு. மிளகாவா? மிளகா போட்டால் கொஞ்சம் நேரத்தில் இஞ்சி பூண்டு விழுது. அந்த இஞ்சி பூண்டு போட்டோடனே அந்த ஒரு ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சதுப்பா. எதுக்குனாலும் சரி இஞ்சி பூண்டை போட்டிங்கன்னா ஒரு ஸ்மெல்லு. இங்கே சிக்கனை கழுவி வச்சுருக்கு. க்ளீன் பண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணியாக வச்சுருக்கு. அந்த ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா போகிறதுக்காண்டி. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே வதங்கட்டும். கொஞ்சம் அது போனோடனே நல்ல இலையும் புதினாவும் 2 மிக்சரில் இருக்குது. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இது போட்டோம்ல. இது கறி மசாலாவா? கறி மசாலா போட்டோன்னா அடுத்து தக்காளி கட் பண்ணி பற்றியில இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இதாக
பக்கம் இது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல. நம்ம கொஞ்சம் நேரம் விட்டால் தான் அது கழிஞ்சிடும். அதான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம். ஆனால் அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் எடுத்து கிளறி விட்டுக்குவோம், கிண்டி விட்டுக்குவோம். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குவோம், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். அப்படியே மொத்தம் மூடி வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்பப்போ எடுத்து லைட்டாக கிளறி விட்டுக்குவோங்க. ஓரளவு லைட்டாக மசிஞ்சிட்டு இந்த நேரத்துலேயே நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற பொடியெல்லாம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வத்தப்பொடி 2 கிலோ கறி. 2 கிலோ கறியா? 2 கிலோ கறிக்கு இவ்வளோ போட்டிருக்கு, அதாவது 1.5 ஸ்பூன் போட்டிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ போடுறதா அவ்வளோ போட்டுக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள், அடுத்து சின்ன சீரகமா, அடுத்து பெருஞ்சீரகம், அடுத்து வந்து பெப்பர், திரிச்சு வச்ச பெப்பர். அவ்வளோதானே இல்லை வேறு எப்படி? அடுத்து உப்பு போடணுமா? அடுத்து கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இல்லை தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறு. நல்லா கிளறிட்டு இங்கே க்ளீன் வச்சுருக்கிற கறியை எடுத்து அப்படியே போட வேண்டியதான். ரெண்டு கிலோவா? போட்டுட்டு லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுருவாங்க. லைட்டாக அப்படி சவுண்ட் வச்சு வந்தீங்களா, அப்படியே லைட்டாக அப்படி சவுண்ட் வரும். தண்ணி கறியை விட்டுக்கிறீங்களாண்ணா? ஆமாம். லைட்டாக கிரேவி மாதிரி வைக்கிறீங்க. கறியை போட்டாச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் போல் தண்ணி, அதாவது உங்களுக்கு கிரேவி வேணும்னா தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அதுலேயே வந்து தண்ணி வரும், அந்த கிரேவியே போதும். நமக்கு வந்து சோத்து கொஞ்சம் லைட்டாக கிரேவி வேணுங்கிறனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கு. அதுபோக அதுலேயும் தண்ணி விடுறதுனால கரெக்டாக இருக்கும். சோத்துக்கு லைட்டாக வச்சு அப்படி பசங்க சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். இது பக்கத்தில் சோறு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அது கொஞ்சம் தான் அங்கே ரெடி ஆயிரும். லைட்டாக உப்பு இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கா? சரி, ரைட்டு, அவ்வளோதான். இனி வந்து கறி கொஞ்சம் நேரம் வேகட்டும். கறி எவ்வளோ நேரம் வேகணும்? ஒரு 1/4 மணி நேரம். அதாவது மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க. அப்பப்போ எடுத்து கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்குவாங்க, இல்லைன்னா பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்குவாங்க. அவ்வளோதான். இது அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். சரி, ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம் மக்களே. ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. இல்லைங்களா, நல்லா அருமையாக கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி அடியில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்பப்போ. அப்போ தான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அவ்வளோதானா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் குறைச்சி கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில்? ஒரு 10 நிமிஷம். இப்போ ஃப்ளேம் வந்து ஓரளவு ஹையாக இருக்குது பார்த்தீங்களா? லோ ஃப்ளேமில் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இதாக இருக்குல்ல, இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம். இங்கே சோறும் ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். இனி வடிக்க வேண்டியதுதான். சரி, ரைட்டு. அடுத்து வேறு என்னது? இன்னும் மீட் பால் மட்டும் இருக்குது. மீட் பால் மட்டும் பொரிக்கணும். பொரிச்சிட்டு போய் பொது எடுத்துகிட்டு வந்து நோம்பு திறக்க உட்காரோம். வாங்க. சிக்கன் சீஸ் பால். சீஸ் பால் இன்றைய சமையல். ஆமாம், சிக்கனை அதை கிரைண்ட் பண்ணி அது புதுசாக இருக்கா? இன்னும் பல பேர்கள் இருக்கிறது. இன்னும் நிறையா அடுத்தடுத்து இன்னும் எத்தனை 13 நோம்பா இன்னைக்கு? இன்னும் ஒரு 17 நோம்பு இருக்குது. 17 புது ட்ரெஸ்ஸு. சரி, புது ட்ரெஸ்ஸுங்கும் போது புது டிஷ்ஷு. ஆமாம், எதுவும் நோம்பு பிடிச்ச மாதிரி தெரியலையா? சார், நோம்பு பிடிச்ச எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணுமோ? என்னது மோம? அதாவது பார்த்தா அப்படி தான் தெரியுது. குட்டி வெள்ளி மாதிரி தான் தெரியுது. அதனால தான் அப்படி இருக்கோ? மோமஸ்
நேற்று உள்ளதில் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எடுத்து அதை வேறு எடுத்து வச்சுருக்காங்க மோமோஸ். இதை இப்போ தான் நாங்கள் வந்து அது எல்லாத்தையும் ஸ்டஃபிங் பண்ணோம். இது ஓகே. ஸ்டஃபிங் அதை ரெடி பண்ணதெல்லாம் நேற்று உள்ளது தானே, மாவு நேற்று உள்ளது தானே. எல்லாம் சாப்பிட்டு தான். சரி அவ்வளோதான். இது பொரியடும். நம்ம போய் உதவி எடுத்துகிட்டு வந்து நோம்பு திறக்க டைம் ஆகுது. வாங்க போகலாம். அல்லாஹும்ம லக்க சும்து அபிக அமத்து வாழைக்க தவக்கல்த்து வாழா ரிசிக்க அப்தர்த்து பதகப்பல் மின்னி யா அல்லாஹ், நான் உனக்காகவே நோன்பு நோற்றேன், உன்னையே ஈமான் கொண்டேன், உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன், உன் உணவை கொண்டே நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. என்னலே என்னலே சிரிக்க, ஏலம் சிரிக்க. ஆ இந்த விரலும் மடக்கணும், நீண்டுக்கிட்டே இருக்கு. நீங்களும் இந்த விரலும் மடக்கி சாப்பிட சொல்கிறீங்க, அது பழக்கமாயிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன், வந்துடுது இப்படி. ஏன் தெரில. சரி மக்களே, இன்றைக்கி என்னது அதிரசம் கடையில் வாங்கினது தான். இது வந்து சீஸ் பால். இன்னும் வரமுண்டுக்கு சிக்கன் சீஸ் பால். முதல்ல இதை டேஸ்ட் பார்ப்போமா? உள்ளேருந்து சீஸ் அப்படியே வருமா? வருதே, பரவாயில்லையே. சக்ஸஸ். எவ்வளோ வருஷம் ஆகுது, எவ்வளோ வருஷம் ஆகுது, எவ்வளோ வருஷம். பரவாயில்ல, எவ்வளோ வருஷம் வருது நிஷா வெட்டி. சீஸ் பால்னால் இல்லை, சீஸ் இப்படி வரணும், வந்தால் தான் சக்ஸஸ். இங்கே பேக்கடாக இருக்கிறதெல்லாம் சீஸே இப்படி வராது தெரியுமா? ஒரு நல்ல சிக்கன் ஃப்ளேவர்டு ஒரு இது கட்லெட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இதாக இது ஒன்றா கொஞ்சம் லைட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதுதான் ஒரு பேர் வச்சுக்கோங்க, சிக்கன் சீஸ் பண்ணா அது என்ன கட்லெட்டு சொல்லு சார். பேர் வைக்கிறது கூட எப்பா உள்ள சீஸ் வச்சோன்னு முடிஞ்சிடும். சிக்கன் சீஸ் பால் பால் சீஸ் இருக்குல்ல, அதை பாருங்க, பால் மாதிரி இருக்கா, உள்ள சீஸ் இருக்கா, அது சிக்கன் இருக்கா, சீஸ் பால், அவ்வளோதான். அவ்வளோதான். சும்மா போட்டுக்கிட்டு எப்படி இருக்கு? சாஸ் வேணும், சாஸ் கேக்கு. இது சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக வாய் வந்து சாஸ் கேக்கு, சாஸுங்க சாஸுங்க அப்படின்ட்டு தூண்டுது. சாரிக்கிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்லிருக்கலாமே. அட்டாக்கு போடுறான் பார்த்தீங்களா? சாரிக்கு கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கலாங்களே. என்னடா பார்த்தா எதுக்குன்னா இதுக்கு தான், தலைவருக்கு பல்லு இல்லை. இந்த பையனும் ஏதோ ஊற்றும்போது கேட்கான், அந்த பையன் ஜூஸு கேட்கான், எடுத்து கொடுக்கலன்னு திட்டுவீங்க. இருங்கப்பா, நான் வச்சுட்டு எடுத்து கொடுத்துட்றேன், பிடிங்கப்பா. என்ன மோமோஸ் யாரும் எடுக்கல? லைட்டாக அதில் கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணி போட்டுருங்க. ஃப்ளேவர் ஆட் பண்ண மோமோஸா? நேற்று உள்ளது தான். அதுக்கெல்லாம் ஆட் பண்ணோம்னா இதில் எதுவுமே பண்ணலையா? நம்மளை ஏமாத்துறீங்க. மோமோஸ் நல்லா தான் இருக்கு, இங்கேயும் நல்லா தான் இருக்கு. ஆஹா அருமையா, என்ன அருமை, ஆஹா அருமை, என்னப்பா அருமை. என்னெல்லாம் பண்ணுறோமோ பார்த்துட்டு அதையே பண்ண. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே டேங்கு. இது நல்லா இல்லை, நல்லா இல்லை. சாப்பிடப்பா. பாய் நல்லா இருக்கு இல்லையா? லாருக்கு நல்லா இருக்கு, இங்கே நல்லா இருக்கு இல்லையா? லாருக்கு நல்லா இருக்கு. என்னம்மா இங்கே இருக்கு, நல்லா இருக்கு. இது வந்து நேற்று இதில் இருந்த சிக்கனை வந்து அப்படியே இது பண்ணியாச்சு, அப்படி தானே? சிக்கன் மட்டும் மசாலா போடாமல் இருந்துச்சு, அதை வந்து சீஸ் பால் இதாக போட்டாச்சு. இது செய்முறை எடுத்திருக்கா? செய்முறை எடுக்கலை, ஆனால் நல்லா இருக்கு. வேணா சொல்லுங்க, இதை வந்து இன்னொரு நாளும் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்து என்னது? கடல் பாச்சி இருக்குது,
டேங் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட்டு ஃப்ளேவரு. இது வாங்காதீங்க, நல்லா இல்லை. ஓகே தான். நேற்று உள்ளது தான் நல்லா இருந்துச்சு. மேங்கோ தான், மேங்கோ ஃப்ளேவர் மஸ்ட் ட்ரை. அடுத்து வந்து நீங்கள் நோம்பு கஞ்சி தான் இருக்குது கடைசியாக. இருங்க, நோம்பு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டு இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃப்ரெண்ட் கண்டென்ட் போட்டு இது நோம்பு கஞ்சி எடுத்தாலே டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இன்னைக்கு என்னதுன்னு. மோமோஸ் பிச்சு போடணுமா? அதெல்லாம் போடக்கூடாதுப்பா. விட்டா எல்லாத்தையும் போட்டு தின்னு, ஏதோ தின்னு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கொடு அப்படின்ட்டாங்க. நோம்பு கஞ்சியை ஊற்றிட்டு இன்னைக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது போலையா? தண்ணியாக இருக்கு, அடியில் இருக்குது, மேலே மேந்து வந்துருக்கு, கிண்டி விட்டாதான் ஒருவேளை ரொம்ப தண்ணியாக்கிட்டாங்க. டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கிடக்காங்களே. டிஃப்ரெண்ட் கண்டென்ட் தான் போடணுமா? இது போட்டுருமா பேசாம இன்னைக்கு? இன்னைக்கு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் உங்களுக்கு சீஸ் பால் நோம்பு கஞ்சி. உங்களுக்கு நான் இதில் ஊற்றி தருவேன், நீங்கள் சாப்பிட்டுக்கணும். முதல்ல டெஸ்ட் பார்த்துப்போம், நல்லா இருந்தால் மட்டும் போடுவோம், வேண்டாம். டெஸ்டிங் பீஸ் உங்களுக்கு வந்து சீஸ் பால், சிக்கன் சீஸ் பால் நோம்பு கஞ்சி. நல்லா இல்லை, நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் சீஸ் பால் போட்டா நல்லா இருக்கணும். ஒன்னே மகளே, சீஸ் பால் போட்டு நோம்பு கஞ்சி குடிக்க நல்லா தான் இருக்கு, டேஸ்ட்டாக தான் இருக்கு. ஆனால் அதை விட வெறுமனே சாப்பிட்டா இன்னும் சீஸ் பால் நல்லா இருக்கும், ஃப்ளேவர் நல்லா தருது. அது ரெண்டு மிக்ஸ் ஆகி கொஞ்சம் டம்ப் பண்ணிடுது. பருப்படை தான், பருப்படி போட்டு சாப்பிட்டு போவோம் வாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எதுக்கு போட்டு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் அந்த கண்டென்ட், பருப்படியை பிச்சு போட்டோமா, திண்டம்மா, கடகடன் போனோமா அப்படின்னு இருக்கணும். டிஃப்ரெண்ட் கண்டென்ட் ஆரம்பிச்சாச்சு, லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக காட்டினா போதும், மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக காட்டக்கூடாது. சூடான பருப்படை அருமையாக இருக்குது. சரி மக்களே, அவ்வளோதான். இன்னைக்கு என்ன சாப்பாடு? சாப்பாடுக்கு வந்து பெப்பர் சிக்கன் சுக்கா. பெப்பர் சிக்கன் சுக்கா. ஆனால் பீஸ்லாம் பெருசு தான், சின்ன பீஸ் கிடையாது. அப்போ பெப்பர் சிக்கன் அந்த அந்த ஒரு இதுமாரி இருப்பாங்கல்ல, அந்த தான் அதுதான். ஆனால் அதில் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ். அம்மாவே உண்டு. இது பேர் என்ன? சிக்கன் பேர் பெப்பர் சிக்கன் சுக்கா. சுக்கா நார்மல் சுக்கா, பெப்பர் லைட்டாக சிக்கன் சுக்கா, பெப்பர் லைட்டாக தூக்கலாக போட்டேன் சிக்கன் சுக்கா. ஆமாம், செய்முறை இருக்கா? அப்போ செய்முறை இருக்கா மக்களே? அதான் நான் சாப்பிட்டு அப்போ சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குது. சரியா? சாப்பிடும்போது பார்ப்போம். மக்களே, சாப்பிட வந்தாச்சு. அண்ணன் வெளியே போயிட்டான், வீடியோ வந்து அதான் நானே எடுத்துக்கிறேன். இப்போ குழம்ப பார்க்கலாம். இது எதிர்பார்த்த அந்த சுக்கா இல்லை, பெப்பர் சிக்கன் இல்லை, நார்மல் சுக்கா தான். பெப்பர் ஆகுன்னு நான் அந்த பெப்பர் சிக்கன் வைப்பாங்க, அதுக்கு போயிட்டேன். அது இல்லை, நார்மலாக வைக்கிற சிக்கன் சுக்கா தான் வச்சுருக்காங்க. லெக் பீஸு பெருசாக நான் எடுக்க மாட்டேன். ஆனால் அந்த ரெக்க பீஸு இந்த மாதிரி பீஸுகள், இந்த கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டால் இந்த மாதிரிலாம் எடுப்பேன். வீடியோ ஒழுங்காக வர முடிக்க, அதை பார்க்குறதா வீடியோ பார்க்குறதா தெரில. கொஞ்சம் இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சாப்பிட்டு அப்படியே லைவ் போட போயிட வேண்டியதுதான். இந்தாங்க. நல்லா இருக்கே, வழக்கமாக்கிற சுக்காவோட நல்லா இருக்கு. கொஞ்சம் ஏதோ லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காரு, அதுதான் லைட்டாக டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்றைக்கி ஒவ்வொரு நாள் ஒரே இதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் மறந்துடுமா, இன்றைக்கி இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்போ நாளைக்கு காலையிலே இதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி மக்களே, டாட்டா பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள போட்டுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.